யோகா செய்வதற்கு ஆயத்தமாகும் பயிற்சிகள். நாம் யோகா பயிற்சியை தொடங்குவதற்கு முன்னால் நமது உடலின் மூட்டுகளை எல்லாம் தளரச் செய்ய வேண்டும். தரையில் சப்பனமிட்டு, அதாவது பத்மாசனத்தில் அமர வேண்டும். மூச்சின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். மெதுவாக பத்மாசன நிலையிலிருந்து கால் பாதங்களை உங்கள் முன்னால் நீட்டி ஒன்று சேர்த்துக் கொள்ளவும். இதே நேரத்தில் கவனத்தை சிதறவிடாதீர்கள். உங்கள் பாதங்களின் முன்பகுதியை உள்புறமாக வளையுங்கள். உறுதியாக உங்கள் முன் பாதத்தை உள்பக்கமாக அழுத்துங்கள். மறுபடியும் பாதங்களை பிரியுங்கள். இப்போது கவனத்தை முன் பாதங்களில் வையுங்கள். உள்ளுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். பிறகு வெளிவிடுங்கள். இந்த பயிற்சியை 2 கால்களுக்கும் செய்யுங்கள். உங்கள் பாதத்தை நீட்டி அது நேராக இருக்கும்படி செய்யுங்கள். அதை உள்புறமாக அழுத்தும் போது கீழ்ப்புறமாக செய்யுங்கள். உங்கள் கவனம் பாதத்தின் மீது இருக்கட்டும். மெதுவாக பாதங்களை உங்கள் பக்கமாக இழுக்கவும். இன்னும் நன்கு இழுக்கவும். சிறிது ஓய்வெடுத்த பிறகு உங்கள் பாதத்தை முன்புறமாகவும் கீழ்ப்புறமாகவும் அசைக்கவும். இது உங்கள் கணுக்காலை தளர்த்தும், குதிகால் வலியை நீக்கும். இப்போது கால்களை அகல விரித்துக் கொள்ளுங்கள். 2 கால்களுக்கும் இடையே 1.5 அடி இடைவெளி இருக்கட்டும். முதலில் உங்கள் வலது காலை வலப்பக்கமாக சுற்றுங்கள். பிறகு இடப்புறமாக சுழற்றுங்கள். இதேபோல் இடது காலுக்கும் செய்யுங்கள். உங்கள் இடது காலை சுழற்றுங்கள். 1 2 இடப்புறமாக 1 2 2 கால்களுக்கும் செய்யுங்கள். 1 2 இடப்புறமாக 1 2. இப்போது இடது காலை வலது தொடைக்கு மேலே தூக்கவும். உங்கள் இடது கையை இடது முழங்காலின் மீது வைக்கவும். பிறகு கீழே அழுத்தவும். வலது கை விரல்களால் இடது பாதத்தை பிடித்துக் கொள்ளவும். பிறகு பாதத்தை சைக்கிள் ஓட்டுவது போல சுழற்றவும். முதலில் வலப்பக்கமாக கீழிருந்து மேல் வரை 1 2. இடப்பக்கமாக மேலிருந்து கீழ் வரை. இப்படி வலது காலுக்கும் செய்யவும். உங்கள் இடது காலை நேராக நீட்டி வைத்துக் கொள்ளவும். உங்கள் வலது காலை இடது தொடைக்கு மேலே வைக்கவும். உங்கள் இடது கை விரல்களை வலது பாதத்தில் பின்னி பிணைக்கவும். முதலில் வலப்பக்கமாகவும் பிறகு இடப்பக்கமாகவும் சுழற்றவும். உங்கள் வலது காலை நீட்டிக்கொள்ளவும். சக்கரம் சுற்றுவது. 1. உங்கள் கைவிரல்களை உட்பக்கம் அடித்து முட்டியாக்கிக் கொள்ளவும். முன்பக்கமாக வளைந்து வலப்பக்கமாக கைகளை சுழற்றவும். பிறகு உங்கள் கைகளை சுழற்றி வலப்பக்கம் கொண்டு வரவும். உங்கள் பாதங்களை ஒரு முழு சுற்று வரவும். பழைய நிலைக்கு வரவும். 2. முன்புறம் வளைந்து உங்கள் கைகளை இடப்புறமாக சுழற்றவும். மீண்டும் பழைய நிலைக்கு வரவும். பிறகு இடப்புறமாக இடப்பக்கம் அசைத்து பழைய நிலைக்கு வரவும். தித்திலி ஆசனம். தரையில் உட்கார்ந்து கொள்ளவும். 2 உள்பாதங்களும் ஒன்றுக்கொன்று பார்த்தபடி சேர்க்கவும். 2 பாதங்களையும் கைகளால் ஒன்றாக சேர்த்து பிடித்துக் கொள்ளவும். பிறகு 2 முழங்கால்களையும்
பட்டாம்பூச்சி சிறகடிப்பது போல அசைக்கவும். இதை தொடர்ந்து செய்யவும். பிறகு பத்மாசனத்திற்கு வரவும். கைகள் அசைவு. உங்கள் கைகளை முன்புறமாக நீட்டிக்கொள்ளவும். அது தோள்களின் உயரத்தில் இருக்கட்டும், தரைக்கு இணையாக இருக்கட்டும். இரு கை விரல்களையும் முட்டி மாதிரி வளைத்து பிறகு பிரிக்கவும். இவ்வாறு மூடி மூடி திறக்கவும். இப்போது கைகளின் விரல்களை பிரித்து மணிக்கட்டிலிருந்து கைகளை கீழ்ப்புறமாகவும் மேல்புறமாகவும் வளைக்கவும். பிறகு கட்டை விரலை உள்ளே வைத்து விரல்களை மூடி மணிக்கட்டை சுழற்றவும். முதலில் இடப்புறம், பிறகு வலப்புறம். பிறகு முழங்கைகளை மடித்து கைகளால் தோள்களை தொட்டு பிறகு நீட்டவும். முழங்கைகளை மடக்கி தோள்களை தொட்டுக்கொண்டே கைகளை பக்கவாட்டில் விரிக்கவும். பிறகு தோள்களிலிருந்து கைகளை எடுத்து பக்கவாட்டில் நீட்டிக்கொள்ளவும். பிறகு உள்ளங்கைகளை நீட்டி கைகளை வானத்தை நோக்கி உயர்த்தி பிறகு கைகளை மடித்து தோள்களை தொடவும். இந்த பயிற்சியை மீண்டும் சில முறை செய்யவும். மறுபடியும் பத்மாசனத்திற்கு வரவும். நேராக பார்த்தபடியே தலையை இடப்பக்கமாக வளைக்கவும். முடிந்த அளவு நீட்டி வளைக்கவும். பிறகு நேரான நிலைக்கு வரவும். இதேபோல் வலப்பக்கமாகவும் செய்யவும். இப்போது தலையை முன்பக்கமாக வளைக்கவும். பிறகு பின்பக்கமாக வளைக்கவும். கழுத்து வலி இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சி பலன் தரும். இன்னும் நன்றாக பின்புறமாக வளைக்கவும். இப்போது கழுத்தை வலப்புறமாக திருப்பவும். உங்கள் தாடையை வலப்பக்கமாக இழுக்க வேண்டும். தாடை தோள் அளவில் இருக்கும்படி நன்கு திருப்பவும். இப்போது அதேபோல் இடப்பக்கமாக செய்ய வேண்டும். முடிந்த வரையில் கழுத்தை இடப்புறமாக திருப்பவும். கழுத்தை வலப்பக்கமாக அரை வட்டத்தில் சுழற்றவும். உங்கள் கழுத்தை முன்பக்கம் தொங்கவிட்டு வலப்பக்கமாக திரும்பவும். பிறகு தலையை பின்பக்கம் தாழ்த்தி முன்பக்கமாக வரவும். இப்போது அதேபோல் இடப்பக்கமாக செய்ய வேண்டும். கண்களுக்கான பயிற்சி. உங்கள் கண்களை திறந்து வைத்துக் கொள்ளவும். பிறகு விழியை இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக அசைக்கவும். வலம், இடம், வலம், இடம். இப்போது விழியை மேலும் கீழுமாக அசைக்கவும். இப்போது விழிகளை வலப்புறமாக சுழற்றவும். 1, 2, 3. இப்போது உங்கள் விழிகளால் 2 புருவங்கள் கூடுமிடத்தை பார்க்கவும். மேலே பார்த்துவிட்டு கீழே இருக்கவும். இரு விழிகளால் மூக்கின் நுனியை பார்க்கவும். மேலே பார்க்கவும். பிறகு மீண்டும் மூக்கின் நுனியை பார்க்கவும். உங்கள் உதடுகளை மடித்து வைத்துக் கொண்டு கன்னங்களை உப்ப வைக்கவும். 1, தளர்த்தவும். 2, தளர்த்தவும். இப்போது கீழ்த்தாடையை வலமாகவும் பிறகு இடமாகவும் அசைக்கவும். வலது, இடது, வலது, இடது.
இப்போது வாயை அகலமாக திறந்து கொள்ளவும். முடிந்த வரையில் அகலமாக திறக்கவும். தாடையை மூடவும். உங்கள் காது மடல்களை விரல்களால் அழுத்திக் கொள்ளவும். இதை இதமாக கீழ்ப்புறமாக அழுத்தவும். அதை வலமாகவும் பிறகு இடமாகவும் சுழற்றவும். செவிட்டுத்தன்மையை குறைக்க இது உதவும். இப்போது காது பகுதியை மசாஜ் செய்யவும். பின்காது மற்றும் சுற்றியுள்ள பகுதியை மசாஜ் செய்யவும். முதலில் வலப்பக்கமாக சுற்றியும் பிறகு இடப்பக்கமாக சுற்றியும் மசாஜ் செய்யவும்.